வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்தில் இருக்கின்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் வசிக்கின்ற வெளிநாட்டவர்கள் உட்பட 100 வயது கடந்த முதியவர்களின் புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. குவைத்தில் 100 வயதிற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த 293 பேர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களில் 151 பேர் வெளிநாட்டவர், 142 பேர் குவைத் நாட்டவர்கள். குறிப்பிட்ட 142 குவைத்திகளில் 100 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 42 பேர். ஆண்கள் என்றும் 100 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 100 வயது கடந்த 100 வயதை எட்டியிருக்கும் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான புள்ளி விவரங்கள் வெளியாகவில்லை. இதற்கிடையில் 60 வயது கடந்த உயர் கல்வி தகுதி சான்றிதழ் இல்லாத வெளிநாட்டவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது சாதாரண விசா கட்டணத்தை விட அதிகமான கட்டணங்கள் இன்சூரன்ஸ் கட்டித்தான் வேலை விசாவில் தொடர முடியும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர் நாட்டை விட்டு வெளியேறினார். இந்த முடிவுக்கு உள்நாட்டு மக்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டனர். சாதாரண கட்டத்தில் விசா புதுப்பித்தல் செய்ய முடியும் என்ற பழைய படி மாற்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உத்தரவு வழங்கியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் வயது கூடியவர்களில் பெரும்பாலும் ஈரானியர்களே கணிசமானவர்கள் இருக்கின்றார்கள் போன்று தோன்றுகின்றது. இந்தியர்கள் இருக்க வாய்ப்புகள் குறைவு. இந்த தரவுகளின் அடிப்படையில் ஆண்களுக்கான ஆயுள் குறைவு, பெண்களுக்கு அதிக ஆயுள் இருக்கின்றது. குவைத் நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையங்களை பயன்படுத்த இருப்பவர்களுக்கான விசேட அறிவித்தல் ஒன்று. சென்னை விமான நிலையத்தில் மலிவு விலையில் சிற்றுண்டி ஆலை. இந்திய விமான நிலையங்களில் குறைந்த விலையில் சிற்றுண்டிகள் வழங்கும் உடான் யாத்ரீகவே திட்டத்தின் கீழ் சென்னை விமான நிலையத்தில் உணவகம் திறக்கப்பட்டது. இங்கு தண்ணீர் போட்டல் 10 ரூபா, டீ 10 ரூபா, காஃபி 20 ரூபா, வடை 20 ரூபா, சமோசா 20 ரூபா, இனிப்பு வகை 20 என்ற விலையில் கிடைக்கும். கொல்கத்தா விமான நிலையத்துக்கு அடுத்து சென்னை விமான நிலையத்தில் இந்த உணவகம் திறக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இருக்கும் வங்கிகள் ரமலான் மாத அதிகாரப்பூர்வ வங்கி வேலை நேரங்களை அறிவித்துள்ளனர். குவைத்தில் இருக்கும் வங்கிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேலை நேரங்களை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சிங்கிள் ஷிஃப்ட் காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை செயல்படும். பயணிகள், வாடிக்கையாளர்கள் எல்லா நேரங்களிலும் விமான நிலைய கிளையில் 24 மணி நேரமும் மால்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் முதல் ஷிஃப்ட் வெள்ளிக்கிழமை தவிர காலை 11 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரையிலும், இரண்டாவது ஷிஃப்ட் இரவு 8 மணி தொடக்கம் இரவு 11:30 மணி வரையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. விமான நிலைய கிளை பயணிகள், வாடிக்கையாளர்களுக்கு எல்லா நேரங்களிலும் கிடைக்கும். குவைத்துக்கான இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 964 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் 282 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது.